இல்லைப்பா பௌத்தம்ன்றது வந்து நீங்கள் கெடுத்துட்டீங்க. பௌத்தம்னா அந்த இன்னொருத்தையும் எப்படி சாமி கும்பிட்றாங்க பாருங்க இந்துக்கள், அது மாதிரி நீங்கள் புத்தரே சாமி ஆக்கிட்டீங்க. அதனால் நான் வந்து அதுக்கு விளக்கமாக எழுதுறதுலாம் வாய்ப்பு இல்லை, நிகழ்ச்சிக்கும் கலந்துக்க முடியாதுன்ட்டாரு. அப்படியா? நிகழ்ச்சிக்கு வர நான் கூப்பிடுறேன், ஐயா எங்கள் தலைவர் புத்தகத்தை வெளியிடுவார், நீங்கள் வாங்கிடுறேன் அப்படின்றது. இதை ரொம்ப நாளாக தொடர்ந்து ஒரு 5-6 முறை போன பிறகு ரொம்ப சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்கிறாரு. அதை கூட அப்படி டக்குன்னு சொல்லலை. இல்லைப்பா அப்போ வந்து நீங்கள்லாம் கெடுத்துட்டீங்க, புத்தரை வந்து சாமி மாதிரி கொள்றீங்க அப்படி பண்ணிட்டு அது எனக்கு ஒத்து வராது, நான் புத்தரெல்லாம் ஒரு புரட்சியாளரை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னார். அப்படியா சொல்கிறீங்க பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவனோ போட்டு விட்டாங்க. நம்ம பிடிக்காத நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அது இல்லைன்னா அவரை போல வர்றேன்னு சொன்னவர் ஏன் அப்படி யோசிக்கிறாரு. அப்புறம் எங்கள் தலைவர் எழுதிய அணிந்துரையை கொடுக்குறேன் அவர்கிட்ட. நீங்கள் தலைவர் கொடுத்த அணிந்துரை கொடுத்துட்டு என்னுடைய புத்தகத்தை பூரா ஃபுல்லாக கொடுக்குறேன் காப்பி, ஏன்னா புத்தகம் ரெடி ஆகலையில் காப்பி பூரா கொடுக்குறேன், அப்போ தான் எனக்கு சரியாக இருக்கும்னு. போயிட்டு அடுத்த வாரம் வாப்பா அப்படின்னாரு. சரி நான் அடுத்த வாரம் நான் வந்தேன். வந்ததுமே டக்குன்னு கையில் கொடுக்குறாரு அணிந்துரை எழுதி. என்னங்கய்யா அப்படின்னு. இல்லை இல்லை உங்கள் தம்பி அவரை தலைவர் எப்படி சொல்லுவாருன்னா தம்பி தம்பியே சொல்லுவார், தம்பின்பார். தம்பி எழுதுனதை நான் படித்தமே இதுதான் நான் விரும்புகிற அரசியல். பௌத்தம் என்பது அது வந்து ஒரு அரசியல், சமூக பண்பாட்டில் ஒரு புரட்சிகரமான அரசியல். புத்தர் சாமி இல்லை, கடவுள் இல்லை, அவர் ஒரு புரட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எழுதி கொடுத்தது மட்டுமல்லாமல் என் நிகழ்ச்சிக்கு வரேன்ட்டாருங்க. ஓகே, நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிறேன்.